ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் மதுமிதா. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஃப்ரண்ட் ஹெட்டில் உள்ள பால்னஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு எப்படி ஹேரை திக்காக க்ரோ பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த தைலம் யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஹேர் க்ரோத்தும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப திக்காகவும் இருந்துச்சு. ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறது இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. நான் 20 பூ எடுத்திருக்கேன். இதோட நரம்பையும் காம்பையும் எடுத்துடுறேன். ஹைபிஸ்கஸில் விட்டமின் சி, அமினோ ஆசிட் இருக்கிறதுனால ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹேரை நரிஷ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணுது. நம்ம ஹேர் ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஹேர் ரீக்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் செம்பருத்தி பூவோட இதழை மட்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேப்பிலை நான் ஒரு 10 கொத்து எடுத்திருந்திருப்பேன். ஸோ நீங்கள் நிறையா எடுத்துக்கோங்க. இது ஹேர் லாஸை ட்ரீட் பண்ணுது. அதுக்கப்புறம் இதில் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இருக்கிறதுனால டேண்ட்ரஃபை க்யூர் பண்ணுது. ஹேர் ஃபாலிக்கிள்ஸை ஸ்ட்ராங் பண்ணி ஹேர் க்ரோத்தை என்கரேஜ் பண்ணுது. நெக்ஸ்ட் இதில் நான் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி இது மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணால் போதும், ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேணாம். இதை இப்போ நல்லா அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சணும். காய்ச்சி இலையெல்லாம் நல்லா சுருண்டதுக்கு அப்புறமா அதை வடிகட்டி அதோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். கருவேப்பிலையை தண்ணியை தெளித்து விட்டு தான் அரைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. அதில் நான் ஒரு 5 கொத்து எடுத்துருந்துருப்பேன். இப்போ கருவேப்பிலையில் பார்த்தோம்னா பீட்டா கேரோட்டின் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால ஹேர் லாஸை ரெடியூஸ் பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. அமினோ ஆசிடும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் இருக்கிறதுனால ஹேர் ஃபாலிக்கல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இப்போ இதை நான் அரைச்சி இதை ஜூஸை மட்டும் நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இதில் இப்போது லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஹாஃப் லெமன் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதோட ஜூஸை மட்டும் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம கொலகனை பூஸ்டிங் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸ்கேல்ப்பை ஹெல்த்தியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். நான் ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் யூஸ் பண்ணணும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணி விடாமல் போட்டு அரைக்கணும். ஆலோவேராவில் பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை நல்லா கண்டிஷன் பண்ணி டேமேஜ் இல்லாமல் பார்த்துக்குது. ட்ரை ஹேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஹேரையும் ஸ்கேல்ப்பையும் கிளென்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இப்போ நான் ஆலோவேரா ஜெல்லுலேருந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் கருவேப்பிலையும் லெமன் ஜூஸும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம்ல, அதில் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம செம்பருத்தி பூவும் வேப்பிலையும் சேர்த்து காய்ச்சி எடுத்துக்கிட்ட ஜூஸ் ஒரு 5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுதான் நம்மளோட முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு. ஸோ இதில் நான் ஒரு 5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா விட்டமின் இ கேப்சியூல் எடுத்து அதோட ஆயில் மட்டும் எடுத்துக்கிறேன். விட்டமின் இ கேப்சூல் பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை ரொம்ப ஷைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணி எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன அளவை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதை நான் எப்போ யூஸ் பண்ணுறப்போயும் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ணணும். நான் பாருங்கள் எவ்வளோ இதுக்கு செஞ்சு வச்சுருக்கேன்னு பாருங்கள். இதை நம்ம எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறோமோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதோட மிக்ஸ் பண்ணி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதை தனியாக அப்ளை பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது, கண்டிஷ்னர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது.
நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கடலை மாவு போட்டு வாஷ் பண்ணலாம் உங்கள் ஹேரை. அப்படி இல்லைன்னா சீயக்காய் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். வீக்லி த்ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த தைலத்தை அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணணும். இந்த தைலம் 15 டேஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.